ரஷ்யாவோட அதிரடிகள பைடன் ஆகட்டும், ட்ரம்ப் ஆகட்டும் தடுக்க முடியலை அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. காரணம் என்ன அப்படின்னா, மனுஷன் வந்த உடனே நிறுத்துறேன் பாரு யுத்தத்த அப்படின்னாரு. வர்றதுக்கு முன்னாடியே நிறுத்துறேன் பாரு யுத்தத்தன்னாரு. இந்த வர்றதுக்கு முன்னாடியே நிறுத்துறேன் பாரு அப்படிங்கிறது ஏறக்குறைய கை குடுத்துச்சு. எங்க அப்படின்னா காசா, இஸ்ரேல். அடப்பாவி மனுஷா! இஸ்ரேல் நின்றுச்சாடா தாக்குதல அப்படின்னு கேட்கக்கூடாது. அது வேற சப்ஜெக்ட். யுத்தம்னு ஒண்ணு போட்டுக்கிட்டு இருந்தாய்ங்க. அது நின்றுச்சு. இப்ப நடக்கிறது எல்லாம் வேற சப்ஜெக்ட். அத விரிவா அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போதைக்கு அடுத்த 24 மணி நேரத்துல நிறுத்துறேன்னு சொன்னியேயா, இப்ப 2 மாசம் ஆச்சே அப்படின்னு உள்ளூர்ல கேட்க ஆரம்பிச்சுட்டாய்ங்க. மனுஷன் கொந்தளிக்க ஆரம்பிச்சுட்டார். சும்மாவே சவுண்டு பார்ட்டி. இப்படிலாம் அவர போட்டு நோண்டுனா என்ன செய்வாரு? புட்டினையே திட்டிப்புட்டார். ஜெலன்ஸ்கியை திட்டிப்புட்டார். அவரு திட்டினா இவனுங்க சும்மா இருப்பாங்களா? அப்படிங்கிற மாரி தான் இவனுங்களும் பதிலுக்கு திட்டுவாய்ங்கல்ல. இந்த மாரி காரசாரமா நடந்துகிட்டு இருக்கும்போது, மேற்கொண்டு எரியிற தீயில எண்ணெய ஊத்துற மாரி ஏஜென்சிகள் சில விஷயத்த வெளில கொண்டு வரார்கள். என்ன அது? அப்படின்னா, அப்ப ஒண்ணும் ரகசியம்லாம் கிடையாது. ரொம்ப காலமாவே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறத, இப்பதான் ஒவ்வொரு ஏஜென்சியா பேச ஆரம்பிச்சிருக்காய்ங்க. என்ன அப்படின்னா, ரஷ்யா பல மடங்கு புதிய வார் ஸ்ட்ராட்டஜிய உருவாக்கிருச்சு. அவர்கள் கிட்ட எக்யூப்மென்ட் அப்படிங்கிறது மாடர்ன் எக்யூப்மென்ட்டா கொண்டு வந்துட்டார்கள் அப்படின்னாய்ங்க. இதத்தானடா ரொம்ப காலமா சொல்றோம். என்னைக்கு ரஷ்ய படைகள் இந்த டாங்க் ஸ்ட்ராட்டஜிய விட்டுட்டு ஆளில்லா விமானத்த ஃபோக்கஸ் பண்ணார்களோ, அதே மாரி ஜாமர் தொழில்நுட்பத்த தாறுமாறா உயர்த்தினார்கள். ஆளில்லா விமானத்துக்கு மட்டும் கிடையாது, ஆர்ட்டிலரிகளுக்குமே அந்த ஜாமர் தொழில்நுட்பத்த பயன்படுத்தி ஒரு பெரும் வெற்றிய அவர்கள் உருவாக்கிட்டார்கள் களத்துல. இது அப்படியே கணிசமா முன்னேறி போய்க்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா, ஒண்ணு கண்டுபிடிச்சோம், உட்கார்ந்தோங்கிற பயப்புள்ளைக அமெரிக்காவும் கிடையாது, ரஷ்யாவும் கிடையாது. ஒண்ண கண்டுபிடிக்கிறக்கே வருஷக்கணக்குல நாங்க உட்கார்ந்திருப்போங்கிறக்கு அது கவர்ன்மென்ட் ஆஃபீஸும் கிடையாது. ஒரு ப்ராடக்ட்ட ரிலீஸ் பண்ணும்போதே, நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். எப்பல்லாம் ரஷ்யா புதுசா ஒரு ஆயுதத்த ரிலீஸ் பண்ணுதோ, அப்பவே சொல்லுவாய்ங்க, "இத வீழ்த்த உலகத்துல எந்த ஆயுதமும் கிடையாது. ஆனா இதையும் அடிக்கிறக்கு ரஷ்யா ஒரு ஆயுதத்த தயாரிக்கும்" அப்படிம்பாய்ங்க. அந்த ஆயுதத்த மிஞ்சி செயல்படுறக்கு இன்னொரு ஆயுதத்த தயாரிப்போம்னு ரிலீஸ் அப்பயே அட பாவிகளா! ஒரு ஆயுதத்த கண்டுபிடிச்சிருக்கீங்க. இது உலகத்தையே அழிக்கும், ஜாக்கிரதையா இருக்குன்னு மிரட்டுறீங்க. அதுக்கு அடுத்த நிமிஷமே அந்த ஆயுதத்துக்கு வீழ்த்தக்கூடிய ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும், அந்த ஆயுதத்தை முந்தி செல்லக்கூடிய இன்னொரு ஆயுதத்தை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்றாய்ங்க பார்த்தீங்களா? அம்புட்டு வேகம். சில நேரத்துல உருவாக்குவோம்பாய்ங்க, சில நேரத்துல உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் ஜாக்கிரதைன்ட்டு போயிருவாய்ங்க. அப்பேற்பட்ட பயலுக நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இதான் உண்மை. அந்த பயலுகள இப்ப யுத்த களத்துல ஏகப்பட்ட வருஷங்கள் முன்னோக்கி போட்டுருச்சு இந்த உக்ரைன் யுத்தம் அப்படின்னு சொல்லி இப்ப கதர்றாய்ங்க. இது இந்த எண்ணிக்கை சுத்தி வளைச்சு டேங்க் படைகள வச்சு சிதறடிக்கிற ஸ்ட்ராட்டஜிய விட்டுட்டு, ஆளில்லா விமானத்த தற்போது கையில இல்ல, பரவால்ல அப்படின்னு ஈரான்லேருந்து தூக்கிட்டு வந்து செய்ய ஆரம்பிச்சாங்களோ, அப்பவே அவர்கள் புத்தி மாறிப் போச்சு. இலக்க மாத்திட்டார்கள் அப்படிங்கிறது ஊரறிஞ்ச உண்மை. ஆனா இப்பதான் மெனக்கெட்டு பேசுறாய்ங்க. ஏன் பேசுறாய்ங்க? காரணம் என்னன்னா, ட்ரம்ப் சூடாயிட்டாரு. இன்னமும் சூடேத்தி விட்டுருவோம் அப்படின்னு வரிஞ்சு கட்டிக்கிட்டு, அமெரிக்காவோட ஏஜென்சிகள் தான் இப்படி செயல்படுது. ரிசல்ட் என்னவா இருக்கும்? ரிசல்ட் ஒண்ணுமே இல்ல. ட்ரம்ப் யூ டர்ன் போட்டார். எந்த ரஷ்ய அதிபர திட்டினாரோ, அதே ரஷ்ய அதிபர கூட எனக்கு என்ன பிரச்சனை? அவர் பாட்டு ரஷ்யாவ ஆண்டுகிட்டு இருக்காரு. உங்களுக்கெல்லாம் பிரச்சனையே நான் ரஷ்யாவோட பேசுறது தான். அதே சமயம் ரஷ்ய வீரர்கள் இறந்து போறார்கள், உக்ரைன் வீரர்கள் இறந்து போறார்கள்னா, "உனக்கு என்னய்யா வந்துருச்சு?" அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு ஒண்ணும் வரல. ஆனா உலகத்துல இப்படி இறப்புகள் நடக்கலாமா? அத நம்ம வேடிக்கை பார்க்கலாமா? அதுக்காக தான் நான் பாடுபடுறேன். உலகத்தோட அமைதிக்காக பாடுபடுறேன். நீங்க ஏதோ என்னைய ரஷ்யாவோட கூட்டாளி மாரி நெனச்சு பேசுறீங்க. பேசிட்டு போங்க. அப்படின்னு சொல்லி சட்டுன்னு ஒரு யூ டர்ன போட்டு மனுஷன் நின்ட்டார். இந்த யூ டர்ன பெரிய அளவுல யாரும் எதிர்பார்க்கல. ஆனா எதிர்பாருங்கடா அப்படிங்கிறது தான் அரசியல் வட்டாரத்துல இருக்கக்கூடிய விஷயம். காரணம் ட்ரம்ப் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவ மாத்திருவாரு. அப்படியே நார்த்ல இருந்து சவுத்துக்கு ஓடி போயிருவார். சவுத்ல இருந்து வெஸ்ட்டுக்கு ஓடி போயிருவார். அதனால இந்த யூ டர்ன பார்த்து நெஞ்ச பிடிச்சிருந்தாய்ங்க அப்படின்னா, அவனுங்க ட்ரம்ப புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். அப்ப உக்ரைன் யுத்தம் நிக்குமா? நிக்காதா? அப்படின்னு கேட்டா, உக்ரைன் யுத்தம் நிக்கவே வேண்டாம். அது பாட்டு நடந்துகிட்டு இருக்கட்டும். ஆனா ஷட்டிலா நடக்கட்டும். அப்படி ஷட்டிலா நடந்து டக்குன்னு நின்றணும். யாரும் எதிர்பார்க்காத நிலைமையில. இதத்தான் ட்ரம்ப் விரும்புறார். புட்டினும் விரும்புறார். காரணம் இப்ப யுத்தம் நடக்கிறது மூலியமா ரஷ்யாவுக்கு சிறிதளவு தான் தாக்கம். அமெரிக்காவுக்கு செலவு அப்படிங்கிறது முந்தியான செலவுகள்லாம் கிடையாது. ரொம்ப சின்ன லெவல் தான். பைடன் குடுத்தத இப்ப இவர்கள் திருப்பி எடுக்காம யூஸ் பண்ண அனுமதிச்சுக்கிட்டு இருக்கார்கள். அவ்வளவுதான். ஆனா ஐரோப்பாவுக்கு
அதே சமயம் ஈரானை நோக்கி சீனாவை நோக்கி போகக்கூடிய அமெரிக்க படைகளுக்கு ரஷ்யாவோட பிரசன்ஸ் அங்கே இல்லாமல் பண்ண முடியுது. அதுக்கடுத்து அமெரிக்கா ரஷ்யா அப்படி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது யாரும் ரஷ்யாவை வச்சு பிளான் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு ஈரான் ஆகட்டும், சீனாவாகட்டும், ரஷ்யாவை வச்சு ஒரு பிளானிங்குள்ள கொண்டு வர்றது அப்படிங்கிறது வாய்ப்பே கிடையாது. இவனுங்க 2 பேரும் தான் பிஸியா உலக கண் பார்வைக்கு பட்டும் படாமையும் தெரிஞ்சும் தெரியாமையும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்களே, அப்புறம் எங்கிட்டு இவனுங்களை கூப்பிட்டு டீல் வச்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி விலைக்கு தான் திட்டங்கள் தீட்டணும். இது எல்லாமே அமெரிக்காவுக்கு மைலேஜ் தானே. அன்னை அமெரிக்காவோட புத்தியே இதை நோக்கி தான் போகும். ட்ரம்ப்பும் அதை நோக்கி தான் போறாரு. என்ன அவருக்கே உரிய ஸ்டைல்ல போய் ஒட்டுமொத்த உலகத்தை குழப்புறாருங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. உக்ரைன் யுத்தம் அப்படிங்கிறது உக்ரைன்ல மட்டும் ஆடுகளமா கிடையாது. அது ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஆடுகளம் அப்படிங்கிறது தான். அங்க ஏற்படக்கூடிய தாக்கம் அப்படிங்கிறது பல யுத்த களங்களையே மாத்திக்கிட்டு இருக்கு, திட்டங்களையே மாத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. அது யாருக்கு ஃபேவரா? அன்னை அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஃபேவரா போகுது. அடுத்தடுத்து அமெரிக்கா செய்யக்கூடிய யுத்த களங்களுக்கு அமெரிக்காவோட மைலேஜ உக்ரைன்ல இருந்து ஓபன் பண்றார்கள். நல்லா உத்து பார்த்தோம்னா இது புரியும். நன்றி, வணக்கம்.